ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருந்தாலாவது நம்ம பேசாம இருக்கலாம். ஆனா குழந்தைக்கு இவ்வளவு கடுமையான தோஷம், அதனால நீங்க எல்லாருமே பாதிக்கப்படுவீங்கன்னு சொல்லும் போது, உங்க எல்லாரோட உயிரும் ஆபத்துல வரும்போது எப்படி அத்த நான் சும்மா இருக்கிறது? ஆனா நடக்க முடியாதத ஜோசியர் பரிகாரமா சொல்றாரே தேவி, அதுக்கு என்ன பண்றது? அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. இத பாருமா, நான் உனக்கு மாமியார் இல்ல, அம்மா அப்படின்னு வாய் வார்த்தையா மட்டும் சொல்றேன்னு நினைக்காத. நான் உனக்கு அம்மாதான். என்ன உன் அம்மானே நீ மனசார நினைச்சுக்கோ. அப்போ நான் நாளைக்கு பரிகாரம் செய்யலாம்ல? ஐயோ அத்த, எங்க அம்மா உயிருக்கு ஆபத்தாயிடும். அப்படிங்கிறியா? அதுவும் கரெக்ட் தான். தெய்வ குத்தமாகி ஏதாவது ஆயிட்டா இப்ப என்னதாமா பண்ணலாம்? குழப்பமா இருக்கே. இது உன் குழந்தையோட எதிர்காலம் வேறம்மா. அது மேல வரப்போற பழிய நீதான் தேவி துடைக்கணும். நான் எங்க அம்மா கிட்ட பேசுறேன். அவங்கள நாளைக்கு நான் அம்மன் கோயிலுக்கு வர வைக்கிறேன். வருவாங்களா? ஜோசியர் சொன்னதெல்லாம் நான் சொன்னா அவங்க ஒரு செகண்ட் கூட தாங்க மாட்டாங்க. நாளைக்கே இந்த பரிகாரத்தை செய்ய எப்படியாவது அவங்க வந்து சேர்ந்துருவாங்க. சரிம்மா, நீ யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. நான் இதுல தலையிடல. உங்க அம்மா வந்து பரிகாரத்தை செஞ்சு அதனால குழந்தையோட தோஷம் விலகுனா எனக்கும் சந்தோஷம்மா. ஆமா. சரி, நீ மனச போட்டு குழப்பிக்காம கார்ல ஏறு. உன் அம்மா நாளைக்கு வருவாளாடி? வரணும். அதுக்கு தானே நான் ஜோசியர் வரைக்கும் செட்டப் பண்ணி இவ்ளோ டிராமா பண்றேன். நாளைக்கு உன் அம்மா வருவா. ஆனா உயிரோட திரும்பி போக மாட்டா. போகவும் விட மாட்டேன். எப்படிடா இருக்க ராஜா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. டேய், என்ன ராஜான்னு கூப்பிடுற ஒரே ஆள் நீதான்டா. எத்தனை வருஷம் ஆச்சு அவனை பார்த்து? ஆமா ஆமா நண்பேண்டா. அடேங்கப்பா, அடடடா, நட்புக்கு மரியாதை செய்யுங்கப்பா. ஆமாப்பா, நானும் இவனும் ஒரே ஸ்கூல்ல 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் படிச்சோம். நடுவுல ஒரு தடவை நான் காய்ச்சல் வந்து ஃபெயில் ஆனப்ப இவன் என் கூடவே இருக்கணும்னு இவனும் ஃபெயில் ஆயிட்டான். வாட் a friendship பா. அங்கிள், உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு சந்தோஷம். ராஜா, இவங்கெல்லாம் ஏய், சொல்ல மறந்துட்டேன்ல. இது அபி, என் மூத்த புள்ள. வணக்கம். இவனுடைய சம்சாரம் தேவி. அவ மாசமா இருக்கா. அவ நல்லா டிராவல் பண்ண முடியல, அதனால வரல. ஓ. இது என் 2வது பையன் அர்ஜுன். வணக்கம். அது சத்யா, இவனுடைய மனைவி, 2வது மருமக. வணக்கம்மா. உன் பிள்ளைங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்லாம விட்ட பாத்தியா? ஏய், கல்யாணத்துக்கு கூப்பிடறதுக்காக உன்னை தேடி வந்தேன். நீ ஏதோ வேலை விஷயமா துபாய் போயிட்டேன்னு சொன்னாங்கப்பா. ஆமா, சமீபத்துல தான் வந்தேன். இதே செல்வநாயகியோட தம்பி சம்சாரம். ஓ. பேரு சுபத்ரா. எனக்கு தங்க முறை. பக்கத்துல இருக்கிறது அவளோட மக. ஹாய், எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்கம்மா, இதுதான் என் வீடு. சுட சுட டிஃபன்லாம் ரெடியா இருக்கு. முதல்ல கை கால் கழுவிட்டு சாப்பிடுங்க. ஓ அங்கிள், உங்களுக்கு ஃபேமிலி பசங்க? நான் ஒண்டி கேட்டம்மா. அச்சச்சோ. அச்சச்சோ இல்லம்மா, அதனாலதான் நான் ஃப்ரீயா இருக்கேன். இந்த காலத்து பசங்க பாஷையில சொல்லணும்னா மொரட்டு சிங்கிள். ஆமா ஆமா ஆமா. சரி வாங்க, எதுக்கு இங்கேயே நின்னு பேசிக்கிட்டு உள்ள வாங்க. சரிப்பா.
தப்பா எடுத்துக்காதீங்க, இது கிராமம். அதனால வேலையாட்கள் சீக்கிரமா போயிட்டாங்க. எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான். அண்ணே நீங்க போங்கண்ணே, இத நாங்க பாத்துக்கிறோம். ஆ, சரி, கைகள் விட்டு சாப்பிடுங்க. நான் செல்வாவுக்கு ஃபோன் பண்ணி ஊர் வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லிடுறேன். தங்கச்சி எப்படிப்பா இருக்கா? அவ நல்லா இருக்கா. அவளும் எங்க கூட தான் கிளம்புனா. திடீர்னு ஒரு கிளைண்ட் மீட்டிங், அதான் பாதியிலே இறங்கிட்டா. தேவி அக்கா என்ன பண்றானே தெரியலையே.